டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷனில் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அதாவது ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32,000, அதாவது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வெளியிட்ருக்காங்க. 8/1/2025 வெளியிட்ருக்காங்க. இதுக்கு இந்த ஜாபை பொறுத்தளவில் இதுக்கு முழுக்க இது வந்து ஒரு பியூர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படின்னா 23/1/2025 ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 22/2/2025 இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மோட் தான். இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ www.rrbapply.gov.in அப்படிங்கிறது தான் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் போயிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க சார், இந்த ஜாபை பொறுத்தளவில் இனிஷியல் பேமெண்ட் வந்து சேலரி உங்களுக்கு ஒரு 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதற்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடிஐ முடிச்சிருந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்சிவிடி, அதாவது நேஷ்னல் கவுன்சிலிங் வெக்கேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைன்னா வந்து எஸ்சிவிடின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டேட் கவுன்சில் வெக்கேஷ்னல் ட்ரைனிங். ஸோ அது இல்லைனாலுமே இந்த ரயில்வே சம்மந்தமாக நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து அந்த கம்யூனிட்டி பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்தளவில் உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் சிபிடியில் வந்து ஆன்லைனில் தான் வந்து டெஸ்ட் நடக்கும். ரெண்டாவது அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. மூணாவது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த 3 ப்ராசஸ் மட்டும்தாங்க இருக்குது. இதற்கு அப்ளை பண்ணக்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து 500ம், எஸ்சி எஸ்டி அந்த உமன்ஸ் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து நீங்கள் ஆன்லைனில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஐடிஏ அது சம்மந்தமாக நான் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 32,000 வேக்கன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 23/1/2025. ஸோ இதற்கு தகுதியானவர்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.